ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிறது பன்னீர் பாயாசம். அதுக்கு 1.5 லிட்டர் நல்ல திக்கான பாலை எடுத்து பன்னீர் செஞ்சுக்க போகிறோம். பால் நல்லா கொதித்து வரும்போது 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி திரண்டு பன்னீர் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பன்னீரை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு ரன்னிங் வாட்டரில் அதை அலசி எடுத்துட்டோம்னா அதோட புளிப்பு தன்மைலாம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் பால் ஊற்றி நல்லா சுண்ட நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அது வந்து ரபடி இப்போ நம்ம பண்ண போகிறோம். கொதிக்கட்டும். இந்த ரபடி இப்போ நம்ம பால்கோவா பண்ணிடலாம். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கணும். 1 டின் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு லூஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். திருப்பி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் வச்சு மைக்ரோவேவில் எடுத்திங்கன்னா அதில் நல்லா நமக்கு ஒரு பால்கோவா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சிடும் பால்கோவா. அதிக நேரம் வச்சிங்கன்னா அது வந்து தீஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பால்கோவா பண்ணி எடுத்துக்கலாம். பால்கோவாவை நம்ம இப்போது ரப்டியில் ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா கொதித்து வந்தாச்சு. இதில் நம்ம கோவாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 10 பாதாம் 10 முந்திரி ஊற வச்சு அதை அரைச்சி இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கும் போதே பிஸ்தா, பாதாம், முந்திரி இது 3த்தையும் நல்லா சாப் பண்ணி அந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது சிம்மரில் தான் நம்ம கொதிக்க விடணும். இப்போ இந்த பால் கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலே கொதிக்க வச்சு நம்ம இறக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுவையான பன்னீர் பாயாசம் ரெடி.